இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவின் ஆதரவு ஊடகங்கள், திமுகவின் எடுபிடிகள், திமுகவின் ஏவலாட்கள் கடந்த 2-3 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியே விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவாதத்திற்கெல்லாம் ஆப்பு வைக்கின்ற வகையில் அந்த விவாதங்கள் எல்லாம் எவ்வளவு போலியானவை, எவ்வளவு எகத்தாளத்தோடு பேசப்படுபவை, எவ்வளவு மோசமாக பாமகவை பற்றி விமர்சிக்கின்ற அரசியல் நாகரிகமற்ற செயல் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திமுக திட்டமிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதும் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அவர்களுடைய வாயை அடைக்கின்ற விதமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 2-3 நாட்களுக்கு முன்பு டாக்டர் ஐயா அவர்கள் தானே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். அதற்கு பிறகுதான் ஊடகங்கள்லாம் கண், காது, மூக்கு, வாய் வைத்து பல்வேறு தவறான விமர்சனங்களை மக்கள் மத்தியிலே வைத்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை டாக்டர் ஐயா வேறு இல்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேறு இல்லை. டாக்டர் ஐயா காலத்திற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க அன்புமணியால் மட்டுமே இயக்கப்படும் என்று மூத்த அரசியல்வாதி, மூத்த பத்திரிகையாளர், மூத்த ஊடகவியலாளர், சினிமா தயாரிப்பாளர் பல கருப்பையாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இவர்களுக்குள் ஒரு பிரச்சனையே கிடையாது, நீர் அடித்து நீர் விலகப் போவதில்லை. ஆகவே இந்த பிரச்சனை வெகு விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். அதே நேரத்தில் சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை போல யாரும் போராடி இருக்க முடியாது என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் பொதுக்குழுவால் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதும் நான் தலைவராக தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தலைவராக தொடர்கிறேன் என்று அவர் சொன்னது டாக்டர் ஐயாவுடைய அந்த நியமனத்தை மறுத்து அல்ல. இப்பொழுதும் ஒரு தலைவர் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் அத்தனை பணிகளையும் அவர்தான் செய்ய போகிறார். ஏற்கனவே மாநாட்டு குழு தலைவராக அன்புமணி அவர்களை டாக்டர் ஐயாவே அறிவித்திருந்தார். அப்படி அறிவித்திருந்த பொழுது அந்த மாநாட்டு வேலைகளை பார்க்கின்ற வேலையைத்தான் இப்பொழுது முழுதாக செய்து கொண்டிருக்கிறோம். மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக, செயலாக, சிந்தனையாக இருக்கிறது. ஆகவே மாநாட்டு பணிகளை வேகமாக முடுக்கிவிட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் செயலாற்றுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, குழப்பமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பொறுப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை நிறுவனராக இருந்த டாக்டர் ஐயா அவர்கள் இப்பொழுது தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். ஏனென்று கேட்டால் அதை பற்றி பல கருப்பையாவே சொன்னது, இந்த 86 வயதிலும் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்த முடியும் என்று தன்னம்பிக்கையோடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா நிற்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடலுக்குத்தான் வயதாகிவிட்டதே தவிர அவர் உள்ளமும் மனதும் அரசியலில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு உறுதியாக இருந்ததோ அதை விட பல்மடங்கு இன்னும் உறுதியாக இருக்கிறது. அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை, அவர் செய்திருக்கின்ற இந்த சீர்திருத்தம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மேலும் வளர்ச்சியைத்தான் கொடுக்குமே தவிர எப்பொழுதும் இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வீழ்ச்சி இருக்காது என்ற அடிப்படையில் பல கருப்பை அவர்களும் கருத்தை சொல்லியிருக்கிறார். இதே கருத்தையே இன்னும் பலர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி டாக்டர் ஐயா முடிவெடுக்கின்ற பொழுது அந்த கூட்டணி சிறப்பாக அமையும். மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பாதையில் பீடு நடை போட துவங்கும் என்பதெல்லாம் அனைவரும் அறிந்த ஒன்றேதான். ஆனால் திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கு பல தவறான கருத்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ராமன் இல்லாமல் ராமாயணத்தை எழுத முடியாது, கண்ணகி இல்லாமல் சிலப்பதிகாரத்தை எழுத முடியாது, காண்டீபம் இல்லாமல் அர்ஜுனன் களத்திலே நிற்க முடியாது. அதை போலத்தான் டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. இவர்கள் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை.
ஆகவே இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டாலும் சரி, ஆளுக்கு ஒரு திசையில் செயல்பட்டாலும் சரி, தண்டவாளத்தின் இரண்டு பக்கங்களும் இணையாமல் இருந்தாலும் கூட எப்படி அதன் மீது பயணிக்கின்ற ரயில் பாதுகாப்பாக பயணித்து சேர வேண்டிய இடத்தை சென்று அடைகிறதோ அதை போல பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கொள்கையில் வெல்வதற்காக இவர்கள் இருவரும் இப்பொழுதும் இணைந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டே ஊடகங்கள் மட்டும்தான் அவருடைய பிழைப்புக்காக, அவருடைய வருமானத்திற்காக, அவருடைய வாய் வியாபாரத்திற்காக திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.